இங்க பாருங்கப்பா, இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற திருவிழா. திருவிழா சிறப்பா நடக்கணும். சுத்தி இருக்கிற ஊர் மக்கள், சொந்தம் பந்தம்னு நிறைய பேர் வருவாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பு வராம நாம பாத்துக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், திருவிழாவை சாக்கா வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வர்றதோ, போகிற வர பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடக்கிறதோ கிண்டல்களி இருக்கக்கூடாது. முக்கியமாக இளவட்ட பசங்களுக்கு சொல்கிறேன், திருவிழாவில் குடிச்சிட்டு வந்து யாராவது கலாட்டா பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் போலீஸுக்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம், ஜாக்கிரதை. அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் இருப்போம். இந்த பெருசுங்களை தான் நம்ப முடியாது. முதல்ல அவங்கள்ட்ட சொல்லுங்க. அட நிறுத்துங்கப்பா, இன்னும் விழாவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே சண்டை போடுறீங்களே. இங்க பாருங்க, இது நம்ம ஊர்ல நடக்கிற முக்கியமான திருவிழா. இது மட்டும் ஒழுங்கா நடக்கலனா ஊருக்கே பெரிய ஆபத்து வந்துடும். அதனால எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து திருவிழாவை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? அதெல்லாம் எங்களால ஒரு பிரச்சனை வர. இந்த திருவிழா அண்ணாமலை தலைமையேற்று நடக்க போற திருவிழா. அதை நாம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாமா. இந்த ஊர்க்காரங்க சித்தி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்க்கும்போது இந்த ஊருக்காக நாம ஏதாவது செய்யணும் போல இருக்குமா? கண்டிப்பா செய்யலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தலாம். அத்த, கோயில் ரொம்ப பெருசா இருக்கு, சாமி எங்க இருக்கு? அதோ அந்த கருவறையில தான் நம்ம குலதெய்வம் இருக்கு. அப்ப இப்ப பார்க்க முடியாதா? இல்ல தம்பி, நாளைக்கு கொடி நட்டு காப்பு கட்டும் போது பூஜை நடக்கும், அப்பந்தான் பார்க்கலாம். ஓ, திருவிழா முடியற வரைக்கும் இங்க தங்கிதான் பூஜை எல்லாம் செய்யணும். அப்ப அடிக்கடி பார்க்கலாம் மாப்ள. இவங்க சொல்றத பார்த்தா பூஜை அப்ப நிறைய கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிலை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இதுக்கு சரியான பிளான் போடணும். வாங்கம்மா, கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க. என்னையா சரி? ஆமா, இவங்களெல்லாம் யாரு முதல்ல கோவிலுக்குள்ள விட்டது? எங்களை யார் வேணும்? இது எங்க ஊரு, எங்க கோயிலு, நாங்க வரக்கூடாதா? என்னது உங்க கோவிலா? இத்தனை வருஷமா எங்க போச்சு இந்த அக்கறை? இவ்வளவு வருஷமா இந்த கோவிலை பாதுகாத்து வச்சது நாங்க. இப்ப வந்து நீங்க சொந்தம் கொண்டாடுவீங்களா? 12 வருஷமா இந்த கோவில்ல பூஜை திருவிழா எதுவுமே நடத்தாம ஊரே வறட்சியை கிடக்கு. ஊர் மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்பெல்லாம் வந்து எட்டி கூட பார்க்காத நீங்க இப்ப திருவிழானது முதல் மரியாதை வாங்க வந்துட்டீங்களோ? இத பாரு, எங்களை கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. இந்த கோயில்ல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கு இருக்கு. என்னது என்னது உரிமை இருக்கா? என்ன உரிமை இருக்கு? இந்த ஊருக்கும் உங்களுக்கும் இருந்த உறவு முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இனி இந்த ஊருக்குள்ள கால் வைக்கிற தகுதி உங்க யாருக்கும் இல்ல. புரிஞ்சுதா? மரியாதையா வெளியே போயிடுங்க. நாங்க எல்லாரும் ஆசையோட வந்திருக்கோம், எங்களை விரட்டாதீங்க ஐயா. இத்தனை வருஷம் ஏதோ பிரச்சனையால தானே யாரும் கோவிலுக்கு வரல, திருவிழாவும் நடத்தல. ஆனா இப்போ எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் திருவிழா நடத்த போகும்போது நாமளே பிரச்சனை பண்ணலாமா? தனிப்பட்ட மனுஷனோட கோவத்துக்காக இந்த ஊரே மழை தண்ணி இல்லாம கஷ்டப்படணுமா? சொல்லுங்க ப்ளீஸ், திருவிழா நடத்த விடுங்க ஐயா. பாத்தியா, அண்ணாமலை மருமகன்னு நிரூபிச்சுட்டாங்க. எவ்வளவு அழகா பேசுறாங்க பாரு. கோதாண்டோ, அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு தன்மையா பேசுது. இப்போவாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பிரச்சனை பண்ணாம அமைதியா இரு. முடியாதுங்க, இதுக்கு மேல என்னால பொறுத்து போக முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, இவங்க யார் இங்க இருக்க கூடாது. முதல்ல கிளம்ப சொல்லுங்க. அவங்க கிளம்ப முடியாது, அவங்கள நாங்க தான் வர சொன்னோம். இந்த திருவிழா அண்ணாமலை இல்லாம நடக்காது. ஓ அப்படியா? அப்ப இவங்கெல்லாம் கோவிலுக்குள்ள இருந்தா இனி நானும் என் சொந்த பந்தங்களும் இங்க வர மாட்டோம். இந்த திருவிழாவையும் நடத்த விட மாட்டேன்.
யோ என்ன சொன்ன? அவங்க ஊரை கூட எட்டி பார்க்கலையா? நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன்னா அது காரணமே அண்ணாமலை அம்மா தான். இது மட்டும் இல்லை, என்ன மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே அவங்க தான். அது மட்டும் இல்லாம ஊர்ல மழை தண்ணி இல்லாம ஊரே கஷ்டப்பட்டப்போ நமக்கு எல்லா உதவியும் பண்ணது அண்ணாமலை அம்மா தான். நம்ம ஊர்ல கரண்ட் வசதி கூட இல்லாம இருந்தோம், நமக்கு அதை பண்ணி கொடுத்தது அண்ணாமலை அம்மா தான். அவங்கள பார்த்து வெளியே போக சொல்ற? இங்க பாரு கோதாண்டம், உன் ஒருத்தன் சுயநலத்துக்காக ஊர் மக்கள் வாழ்க்கையில விளையாடாத. நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா திருவிழா முடிகிற வரைக்கும் அமைதியா இரு. என்ன சொல்ற? ஏன் சாமி, இவ்வளோ பெரிய கோயிலை எத்தனை மணிக்கு திறப்பீங்க, எத்தனை மணிக்கு சாத்துவீங்க? ஏன் மாப்ள? ஒன்றும் இல்லை மாமா, இவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலில் பூஜையை மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதான் எத்தனை மணிக்கு திறப்பீங்கன்னு கேட்டேன். என்ன மாமா, பக்தியெல்லாம் ஓவரா இருக்கு. விட்டா இங்கேயே சாமியாரா உட்காந்துருவீங்க போல. திருவிழா முடிகிற வரைக்கும் கோவில் திறந்தே தான் இருக்கும். திருவிழா முடிகிற வரைக்கும் கோவிலை பூட்டக்கூடாதுன்னு ஐதீகம். வெண்ணிலா, வருண் வெளியில போன் பேசிட்டு இருக்கான், போய் அவனுக்கு பிரசாதம் கொடு. போமா, போய் கொடு. இங்கே தானே வர சொன்னேன், எங்க ஆளை காணோம். என்ன கோதண்டம், எப்படி இருக்கு? நம்ம பிளான் படி எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? சிலை எப்போ தூக்க போற? என்ன சார் விளையாடுறீங்களா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க ரொம்ப ஈஸியா சிலையை தூக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கூல் கூல். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன நடந்துச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பேசினாங்கன்னு நீங்களே கேட்டீங்கல்ல. நீங்க அண்ணாமலை குடும்பம் சிலையை திருடி நாளைக்கு பிரச்சனையில மாட்டினாலும் அவங்களும் சேர்ந்து மாட்டுவாங்கன்னு தான் நான் இந்த டீலுக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாம தான் சிக்கல்ல மாட்டிக்குவோமோன்னு எனக்கு தோணுது. பரவாயில்லையே, நீயும் என்ன மாதிரியே யோசிச்சிருக்க. என் பிளானும் அதான். நாம சிலையை திருடுறோம், அந்த பழியை தூக்கி அண்ணாமலை மேல திருப்பி விடுறோம்.